முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் புதிய திட்டங்களுக்கான ஒப்புதல் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது. புதிய மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் பணியில் அனைவரும் முனைப்பு காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். ஐபிஎஸ் அதிகாரிகள் 11 பேரை பணியிட மாற்றம் செய்த தமிழக அரசு 4 பேருக்கு பதவி உயர்வு வழங்கியுள்ளது. அதன்படி சேலம் வடக்கு துணை ஆணையராக இருந்த பிருந்தா தமிழ்நாடு சிறப்புப்படை துணை ஆணையராகவும், மாநில சைபர் கிரைம் எஸ்பியாக இருந்த அசோக்குமார் பட்டாலியன் எஸ்பியாகவும், ஆவடி மாநகர போக்குவரத்து காவல் துணை ஆணையராக சங்கு என்பவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திட்டமிட்டபடி ஜாட்கோ ஜியோ அமைப்பின் சார்பில் இன்று போராட்டம் நடத்தப்படும் என அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் மறியல் போராட்டமாக இல்லாமல் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமாக நடத்த முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அரசுடன் பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் எவ்வித போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என்று கேள்வி எழுப்பினர். தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக இன்று திமுக மாணவரணி சார்பாக கண்டன போராட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உக்கடம் பகுதியில் உள்ள அம்மன் அர்ஜுனன் வீட்டில் காலையிலேயே வந்த அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாவேந்தன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். முன்னுக்கு பின் முரணாக பெரியாரை விமர்சித்து கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதால் இத்தகைய முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக காளியம்மாள் அறிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அண்மை காலமாகவே நாதக நிகழ்வுகளில் பங்கேற்காமல் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் தமது விலகலை அறிவித்துள்ள அவர் தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பேன் என தெரிவித்துள்ளார். நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகாரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பியுள்ள போலீசார் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வருகிற 27ஆம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளனர். 12 வாரத்திற்குள்ளாக வழக்கை முடித்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 16 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். சப்தமிட்ட குழந்தையை சிறுவன் தாக்கியதில் அக்குழந்தையின் கண் சிதைந்தது. பலத்த காயமடைந்த குழந்தைக்கு தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்ற மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாடும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை கூறியதாகவும், அது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியுமா எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். எப்போதும் தங்கள் குடும்பத்திற்கு ஒரு நியாயம், தமிழக மக்களுக்கு ஒரு நியாயம் என்றே திமுக நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 3300 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ள அவர், இந்த திட்டத்திற்கான நிதி விடுவிப்பதில் மத்திய அரசு தாமதம் செய்வதால் பணியாளர்களுக்கு குறித்த காலத்தில் ஊதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாக குறிப்பிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட போது கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட ஞானசேகரன் தற்போது நன்றாக நடந்து செல்லும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திருட்டு தொடர்பான வழக்கில் போலீசார் விசாரணை முடிந்த நிலையில் சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவர் சர்வ சாதாரணமாக நடந்து சென்றார். மதுரை கோவில் நகரம் குப்பை நகரமாக மாறி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார்.
தேவக்கோட்டை நகராட்சியில் உள்ள வள்ளி விநாயகர் ஊரணி மாசடைந்து வருவதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நெடுஞ்சாலையின் இருபுறமும் குப்பைகள் குவிக்கப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்டாலும் மதுரை மாநகராட்சி கண்டுகொள்வதே இல்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை மார்ச் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை சார்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய மனைவி நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் அவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகினார்கள். தருமபுரியில் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த தடங்கம் சுப்பிரமணியன் விடுவிக்கப்பட்டு புதிதாக தர்மசெல்வன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளது உட்கட்சி பூசலுக்கு காரணமாகியுள்ளது. சுய லாபத்திற்காக எதிர்க்கட்சி நிர்வாகிகளுடன் கூட்டு வைத்துக் கொண்டு சொந்த கட்சிக்கு துரோகம் செய்தவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருப்பதாக முன்னாள் எம்எல்ஏ இன்பசேகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பாலியல் குற்றவாளிகள் மீது அதிரடி நடவடிக்கை தொடரும் என மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் எச்சரித்திருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காவலர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் தற்காப்புக்காக மட்டுமே பாலியல் குற்றவாளிகள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் விளக்கம் கொடுத்தார். 32 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் தன்னுடன் தொடர்பில் உள்ளதாக பஞ்சாப் மாநில காங்கிரஸ் தலைவர் பர்தாப் சிங் பஜ்வா தெரிவித்திருப்பது அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் பாஜகவுடன் தொடர்பில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து அம்பேத்கர், பகத்சிங் படங்கள் அகற்றப்பட்ட நிலையில் அதனை கண்டித்து ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்டனர். பாஜக தலைமையிலான புதிய அரசு அமைந்த பிறகு முதல் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் மகளிர் உதவித்தொகை, தலைவர்கள் படம் அகற்றம் உள்ளிட்ட விவகாரத்தை முன்வைத்து அமளியில் ஈடுபட்டனர். தெலுங்கானா மாநிலத்தில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட 8 பேரும் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை என மாநில அமைச்சர் ஜூபள்ளி கிருஷ்ணராவ் தகவல் தெரிவித்துள்ளார். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி 3வது நாளாக நடைபெற்ற நிலையில் அதனை அமைச்சர் நேரில் பார்வையிட்டார். ஒடிசா மாநிலத்தில் 45 மாவட்ட நீதிபதிகளை தேர்வு செய்ய நடத்தப்பட்ட தேர்வில் ஒருவர் கூட வெற்றி பெறாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேரடி நியமனத்தில் 31 பணியிடங்களை நிரப்ப 283 தேர்வர்கள் போட்டியிட்டனர். அவர்களுக்கு 3 தாள்கள் என தலா 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இதில் குறைந்தபட்ச மதிப்பெண்களை கூட யாரும் பெறவில்லை. அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக இந்தியர்களை அனுப்பிய விவகாரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் 40 டிராவல் ஏஜென்ட்டுகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இதுவரை நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களில் 126 பேர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்களாவர். இதனால் பஞ்சாபில் சட்டவிரோத டிராவல் ஏஜென்ட்டுகளை கண்டுபிடித்து முடக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட நிலையில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மத்திய ரிசர்வ் காவல் படை மற்றும் மாநில காவல்துறையினர் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டையை துவங்கியுள்ளனர். மேற்கு வங்க மாநிலத்தில் அரசு மருத்துவர்களுக்கு 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை ஊதிய உயர்வு அறிவித்து முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். அதேபோல மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிக்கும் கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளுக்காக 2 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சென்ற அம்மாநில வனத்துறை அமைச்சர் கார் மீது ஏறி நின்று காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரளம் வனவிலங்குகள் சரணாலயத்தில் யானை தாக்கி பழங்குடியின தம்பதி உயிரிழந்தது தொடர்பாக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். டெல்லி மாநிலம் துவாரகா பகுதியில் திடீரென சாலை இடிந்து விழுந்து ஏற்பட்ட பள்ளத்தில் கார் ஒன்று விழுந்து விபத்துக்குள்ளானது. காரில் இருந்த இருவரை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்ட நிலையில் சாலையில் பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் சிறுவர்கள் சிலர் கையில் அரிவாள் மற்றும் கத்தியுடன் இளைஞரை ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 4 சிறார்களை போலீசார் கைது செய்தனர். பெண் விவகாரம் தொடர்பாக
மயான பகுதியில் வைத்து அந்த இளைஞரை தாக்கும் காட்சிகள் அந்த சிறார்கள் ஃபேஸ்புக்கில் நேரலை செய்திருக்கின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் திடீரென சாலையை கடந்த காட்டு யானையை கண்டு வாகன ஓட்டிகள் தெரித்து ஓடிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. உடுமலைப்பேட்டையிலிருந்து மறையூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் திடீரென யானை குறுக்கே வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி சுவாமி கோவில் பணியாளர்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீட்டுக்கான ஆணைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா ராஜன், நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தடை செய்யப்பட்ட அமைப்பான தமிழ்நாடு ஹிஸ்புத் தஹ்ரீர் சித்தாந்தங்களை பரப்புவதற்கு மற்றவர்களுடன் சேர்ந்து சதி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அஜீஷ் அகமது மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஹிஸ்புத் தஹ்ரீரின் நிறுவனர் தாஹி அல்-தீன் அல்-நபானி எழுதிய அரசியலமைப்பை நாட்டில் அமல்படுத்துவதற்கு குற்றச்சதியில் ஈடுபட்டதாக அஜீஸ் அகமது மீது தேசிய புலனாய்வு முகமை குற்றம் சாட்டியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சுவர் விளம்பரம் எழுதுவதில் திமுக மற்றும் பாஜகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து அனுமதியின்றி கட்சி விளம்பரம் எழுதியதாக கூறி இரு கட்சியினர் எழுதிய சுவர் விளம்பரத்தை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு நகராட்சி நிர்வாகத்தினர் அழித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான ராசு மற்றும் ராமையாவுக்கு சொந்தமான இடத்தில் 490 டாரஸ் லாரிகளுடன் சட்டவிரோதமாக குவாரி கற்கள் பதுக்கி வைத்திருந்ததாக கூறி அந்த இடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். கனிம வள கொள்ளை குறித்து புகார் அளித்த ஜகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதிய விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த தந்தை மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த இருவர் சிகிச்சைக்காக உடுமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஊராட்சி செயலாளர் அலுவலகத்திலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நரிமேடு ஊராட்சி மன்ற அலுவலகம் நீண்ட நேரமாக பூட்டி கிடந்த நிலையில் ஊழியர்கள் சந்தேகமடைந்து திறந்து பார்த்தபோது ஊராட்சி செயலாளர் அய்யனார் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்தது தெரியவந்தது. மயிலாடுதுறை அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் தரமற்ற அரிசியில் சத்துணவு வழங்கப்படுவதாக வீடியோ வெளியான விவகாரத்தில் சத்துணவு அமைப்பாளரை தற்காலிகமாக பணி நீக்கம் செய்தும் சமையலரை பணியிட மாற்றம் செய்தும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காட்டுச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியப்பா ஸ்ரீனிவாசா அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் தரமற்ற அரிசியில் சத்துணவு வழங்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யும் நபரிடம் எஸ்ஐ ஒருவர் லஞ்சம் கேட்பது தொடர்பான ஆடியோ வெளியாகியுள்ளது. இலுப்பநத்தம் பகுதியில் செந்தில் என்பவர் சட்டவிரோதமாக டாஸ்மாக் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அவரிடம் வீரக்கனூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வரக்கூடிய கருப்பண்ணன் என்பவர் லஞ்சம் கேட்பது போன்ற ஆடியோ வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் வன்னியர் சங்க மாநாடு நடந்த இடத்திற்கு அருகே விசிக கொடிக்கம்பத்தை சேதப்படுத்திய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மாநாடு நடைபெற்ற இடத்துக்கு அருகே சாலையோரத்தில் இருந்த விசிக கொடிக்கம்பத்தினை சிலர் உடைத்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தற்போது அதே இடத்தில் மீண்டும் விசிக கொடிக்கம்பத்தை அக்கட்சியினர் அமைத்திருக்கிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் இயந்திரம் தீயில் எரிந்து சேதமடைந்தன. மதுசூதனன் என்பவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வந்த நிலையில் திடீரென தீப்பெட்டி செய்யும் இயந்திரத்தில் ஏற்பட்ட உராய்வினால் தீப்பற்றியது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் குறுகிய சாலையில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற இளைஞர் குறுக்கே வந்த சிறுமி மீது மோதி விபத்துக்குள்ளான பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இதில் படுகாயமடைந்த சிறுமியை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். கள்ளக்குறிச்சியில் பைக்குடன் சாலையில் தவறி விழுந்த இளைஞர் மீது மோதாமல் இருக்க டிராக்டர் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முன்னால் பைக்கில் சென்ற இளைஞர் திடீரென சாலையில் தவறி விழுந்ததை பார்த்த டிராக்டர் ஓட்டுநர் உடனடியாக பிரேக் பிடித்தார்.
இதனால் டிராக்டர் நிலை தடுமாறி கரும்பு லோடுடன் சாலையில் கவிழ்ந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மாதாக்கோட்டை பகுதியில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் லேசாக உரசி நிலைத்தடுமாறி கீழே விழுந்ததில் தந்தை மற்றும் மகன் படுகாயம் அடைந்தனர். சாலையில் குறுக்கே மாடு வந்ததால் அதன் மீது மோதாதவாறு சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சாலையில் அமைந்துள்ள மாவட்ட வட்டார கல்வி அலுவலகத்தில் ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள் விரோத போக்கை கடைபிடிப்பது மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் குறுஞ்செய்தி அனுப்புவதை வரைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஆசிரியர்கள் கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக காவலர் கைது செய்யப்பட்டார். விருதம்பட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் அருண் கண்மணி என்ற காவலர் காட்பாடியிலிருந்து குடியாத்தம் நோக்கி பைக்கில் சென்றபோது தனியார் ஷூ கம்பெனி வேன் ஓட்டுநருடன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அடிவார பகுதிகளில் 500 ஏக்கருக்கு மேல் கத்தரிக்காய் பயிரிடப்பட்டு அறுவடை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 1 கிலோ கத்தரிக்காய் 60 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 20 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. கிணத்துக்கடவு, வால்பாறை, ஆனைமலை, உடுமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை காரணமாக சிகிச்சை பெற முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அவர்கள் வேதனையை முன்வைக்கின்றனர். திண்டுக்கல்லில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து திண்டுக்கல் விரைவு மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சம்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஈரோடு அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மரப்பாலம் பகுதியைச் சேர்ந்த ஷேக் அலாவுதீன் என்பவருடைய மகன் ஷேக் சதாம் ஹுசைன் அதே பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி கடத்திச் சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தும் இதுவரை அவர் கைது செய்யப்படவில்லை என பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். வடசெட்டியந்தல் கிராமத்தைச் சேர்ந்த ஜம்புலிங்கம் 7ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி சென்ற முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பெண்கள் நடுவே அமர்ந்து கொண்டு ஒருவர் மது அருந்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கபடி போட்டியில் கலந்து கொண்டபோது ஏற்பட்ட மாரடைப்பால் உயிரிழந்த சிலம்பம் ஆசிரியர் உடலுக்கு அழுது கொண்டே சிலம்பம் சுற்றி மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். சிலம்ப ஆசிரியருக்கு மாணவ மாணவிகள் சிலம்பம் சுற்றி அஞ்சலி செலுத்தியது அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரையும் கண்கலங்க வைத்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை பகுதியில் சாக்கு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய்க்கு மேலான சாக்குகள் எரிந்து சேதமாகின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 6 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்க போராடினர். மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் நாட்டியாஞ்சலி விழாவின் 2ஆம் நாளில் மல்லாரி, வர்ணம், தில்லானா போன்ற நாட்டிய நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன. ஈரோடு மாவட்ட அரசு இசைப்பள்ளி, பெங்களூரு ஸ்ரீநிதி, சென்னை தேஜஸ் நித்யாஞ்சலி கலைக்குழுவினரின் பரதநாட்டியங்களை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் வடகவுஞ்சி மலை கிராமத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என அந்த பகுதி பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அங்குள்ள மக்களுக்கு போதிய சாலை வசதிகள் இல்லாததால் கரடு முரடான பாதையில் ஆபத்தான முறையில் கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஏர்வாடி பகுதியில் ஏற்கனவே ஒரு டாஸ்மாக் கடை உள்ள நிலையில் மற்றொரு கடை திறக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது.
இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்த மக்கள் டாஸ்மாக் கடையை திறந்தால் புல்டோசரை கொண்டு இடித்து தரைமட்டமாக்கி விடுவோம் என எச்சரித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அமைந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆட்சேர்ப்பு பயிற்சி மையத்திற்கு CISF ராஜாத்திய சோழன் RTC தக்கோலம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த பாதுகாப்பு படையினர் விமான நிலையங்கள், வரலாற்று நினைவுச் சின்னங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே இறுதிச் சடங்கு மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும் இடத்தை தனிநபர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டிய நிலையில் அதனை அகற்ற ஆட்சியர் உத்தரவிட்டும் இன்னும் அகற்றப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. முள்ளிமலை கிராமத்தில் படுகர் சமுதாய மக்கள் பயன்படுத்தி வரும் மைதானத்தை செந்தில் மற்றும் அவருடைய சகோதரர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் போலி நகையை 25,000 ரூபாய்க்கு அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். அடகு வைத்த நகையை 1 மாதத்திற்கு பிறகு மீட்டு விற்பனை செய்ய முயன்ற போது சோதனை செய்து பார்த்ததில் அது புத்தளை என்பது தெரியவந்திருக்கிறது. திண்டுக்கல்லில் தீபாவளி சீட்டு நடத்தி சுமார் 2 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த நபர் குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் புகார் மனு அளித்துள்ளனர். தங்கப்பாண்டி என்பவர் குறித்து மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி கண்டெய்னர் லாரியை முந்தி செல்லும் போது விபத்துக்குள்ளானதில் மனைவி லாரி சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். பணி நிமித்தமாக திருச்செங்கோடு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிய தம்பதி லாரியை முந்திய போது நிலை தடுமாறி விபத்தில் சிக்கினர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பெத்தான்பிள்ளை கிராமத்தில் வேலியை உடைத்து உள்ளே சென்ற காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவை விட பாகிஸ்தான் முன்னேற்றம் அடையவில்லை என்றால் தனது பெயரை மாற்றிக்கொள்வேன் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சவால் விடுத்திருக்கிறார். டோரா காசி கான் பகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்து பேசியவர் பாகிஸ்தானின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கும் வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்த இந்தியாவும் பிரிட்டனும் முடிவு செய்துள்ளன. அதன்படி இரு நாடுகளும் குறிப்பிடத்தக்க அளவில் இறக்குமதி வரியை குறைக்கவும், அதிகபட்ச இருதரப்பு வர்த்தகத்தை நடத்தவும், 2 நாடுகளும் கூடுதல் முதலீடுகளை செய்யவும் வழிவகை செய்யப்படும். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டம் முடிவடைய உள்ள நிலையில் காசாவை மறுசீரமைப்பை நடத்துவதற்கான திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என சீனா வலியுறுத்தியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஹி எகிப்து வெளியுறவு அமைச்சருடன் பேசிய போது போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் காசாவுக்கு மறுவாழ்வு அமைப்பது குறித்து தமது ஆவலை தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் புதிய அதிபரின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க செல்லும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கைது செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. காசாவில் நடந்த போர் குற்றங்கள் மற்றும் மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் போரை நிறுத்த வலியுறுத்தி போலாந்து தலைநகர் வார்சாவில் மக்கள் பேரணி சென்றனர். யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா உடனடியாக நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தவர்கள் ரஷ்ய அதிபர் புட்டினை கைது செய்ய வேண்டும் என்ற பதாகைகளை ஏந்தி வலியுறுத்தினர். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் தொடங்கி 3 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அதனை குறிக்கும் வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தின் மின் விளக்கானது யுக்ரைனின் கொடி நிறத்தில் ஒளிரவிடப்பட்டது. யுக்ரைன் மக்களுக்கு ஆதரவாக ஈஃபில் கோபுரத்தில் அந்த நாட்டின் கொடி நிறமான நீலம் மற்றும் மஞ்சளில் மின் விளக்குகள் எரியவிடப்பட்டன. வங்கதேசத்தில் காக்ஸ் பஜார் விமானப்படை தளம் மீது உள்ளூர் மக்கள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார். விமானப்படை தளத்தின் அருகே உள்ள சமிதிபாரா பகுதியைச் சேர்ந்த ஒரு கும்பல் விமானப்படையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு திடீரென தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர்.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் நெருக்கடியால் பாகிஸ்தானுக்கு 1900 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் ரூஸ்வெல்ட் ஹோட்டல் குத்தகை ஒப்பந்தம் முடிவுக்கு வருகிறது. புலம்பெயர்ந்தவர்களுக்கு உணவு, மருத்துவ சேவை வழங்கி வந்த பாகிஸ்தானுக்கு சொந்தமான ஹோட்டல் வரும் ஜூன் மாதத்துடன் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல காஃபி நிறுவனமான ஸ்டார்பக்ஸ் 1100 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருப்பதாக அதன் CEO அறிவித்திருக்கிறார். நிறுவனத்தை சரிவிலிருந்து மீட்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் ஸ்டார்பக்ஸ் சேவை பாதிக்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஏ பிரிவில் இடம் பிடித்துள்ள இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, வங்கதேசம் அணிகளில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும். அதன்படி இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த வங்கதேச அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 236 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 237 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 46.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 237 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் பாகிஸ்தான் அணியின் இடைக்கால தலைமை பயிற்சியாளர் உட்பட ஒட்டுமொத்தமாக பயிற்சி குழுவில் உள்ள அனைவரையும் பதவியிலிருந்து விடுவிக்க அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஒருநாள் கிரிக்கெட் அணிக்கு பயிற்சியாளராக இருந்த கேரி கிறிஸ்டன் கடந்த ஆண்டு பதவி விலகிய நிலையில் அகிப் ஜாவித் இடைக்கால தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை பந்தாடியதை பார்த்து அந்த அணியின் ரசிகர் ஒருவர் பாகிஸ்தான் ஜெர்சியில் இருந்து இந்திய அணியின் ஜெர்சிக்கு மாறிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதும் அந்த ரசிகர் தாம் அணிந்திருந்த பாகிஸ்தான் அணி ஜெர்சியை கழற்றிவிட்டு இந்திய அணி ஜெர்சியை அணிந்து கொண்டார். பாகிஸ்தானில் நடைபெறும் ICC சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகளை பார்க்க வரும் வெளிநாட்டு ரசிகர்களை ISKP என்ற பயங்கரவாத அமைப்பு கடத்த திட்டமிட்டுள்ளதாக பாகிஸ்தான் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது அந்த நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி தொடரை ஒட்டி உயர் கமாண்டோ பிரிவுகள் உட்பட 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். உலகக்கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் அறிமுக போட்டியிலேயே சதம் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை நியூசிலாந்து இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா படைத்திருக்கிறார். மேலும் ICC ஒருநாள் தொடர்களில் 4வது சதம் அடித்து அதிக சதம் விளாசிய நியூசிலாந்து வீரர்கள் பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கிறார். இந்த பட்டியலில் 3 சதங்கள் அடித்த கேன் வில்லியம்சனை பின்னுக்கு தள்ளி அவர் அசத்தியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத உள்ளன. தென்னாப்பிரிக்கா அணி தனது முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தானையும், ஆஸ்திரேலிய அணி தனது முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்தையும் வீழ்த்தியுள்ளன. இதனால் இன்றைய ஆட்டத்தில் 2வது வெற்றியை பதிவு செய்வது எந்த அணி என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் இந்திய வீரர் ஹர்திக் அணிந்திருந்த வாட்சின் விலை 7 கோடி ரூபாய் என தகவல் வெளியாகியிருக்கிறது. உலகளவில் மிகவும் பிரபலம் பெற்ற இந்த ரிச்சர்ட் மெலே வாட்ச் பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் விரும்பும் வாட்சாக இருக்கிறது. இந்தியாவின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரும் ஆல்ரவுண்டருமான ஸ்ரீதரன் ஸ்ரீராம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துணை பந்து வீச்சு பயிற்சியாளராக செயல்படுவார் என அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. முன்னதாக சென்னை அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக இருந்த பிராவோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஆலோசகராக இணைந்துள்ளதால் அவருக்கு பதிலாக ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட்டில் பெங்களூரு மற்றும் உத்தரப்பிரதேச அணிகள் மோதிய ஆட்டம் டிராவில் முடிவடைந்ததை அடுத்து வெற்றியை தீர்மானிக்கும் சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் உத்தரப்பிரதேச அணி வெற்றி பெற்றதால் பெங்களூரு அணியினர் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்த UP வாரியர்ஸ் அணி 8 ரன்கள் எடுத்தது. பின்னர் ஆடிய பெங்களூரு அணியால் 4 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது. 5 அணிகள் மோதும் பெண்கள் பிரீமியர் லீக் தொடரில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதுகின்றன. பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறவுள்ளது.
ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி தோல்வியடைந்தது. புவனேஸ்வரில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய அணி 2-3 என்ற கணக்கில் இங்கிலாந்திடம் போராடி விழுந்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் இன்று சென்னையின் எஃப்சி மற்றும் பெங்களூரு எஃப்சி அணிகள் மோத உள்ளன. இந்த தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் ஆட்டங்களின் முடிவில் பெங்களூரு அணி 34 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. அதேவேளையில் சென்னை அணி 24 புள்ளிகளுடன் 8வது இடத்தில் உள்ளது. ஃபைட் கிளப் திரைப்பட கதாநாயகன் விஜயகுமார் கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினிகாந்தை சந்தித்து அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். ரஜினிகாந்தை சந்தித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதாகவும் இந்த சந்தோஷமான தருணத்திற்கு காரணமாக இருந்த லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி எனவும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திரைப்படத்தில் பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, கௌதம் வாசுதேவ் மேனன், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, நரேன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித்குமார் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் மார்ச் 3ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. இந்த படம் உலக அளவில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமாக வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 3வது முறையாக காமிக்ஸ் வடிவில் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படத்தின் படப்பிடிப்பு காட்சி வெளியாகியுள்ளது. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படம் மே 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தில் பூஜா ஹெக்டே, ஜெயராம், கருணாகரன், ஜோஜு ஜார்ஜ் மற்றும் சுஜித் சங்கர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராஸ்கத்தி திரைப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாக இயக்குநர் சுதா குங்குரா தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கக்கூடிய அவர், மீனாட்சி, மயில், மல்லி முதல்கட்ட படப்பிடிப்பு இந்த பூமியில் என்னுடைய விருப்ப இடமான மதுரையில் முடிவடைந்தது என குறிப்பிட்டிருக்கிறார். பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான டிராகன் திரைப்படம் 3 நாட்களில் உலக அளவில் 50 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் அனுபமா பரமேஸ்வரன், மிஷ்கின், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். நடிகர் அதர்வா நடித்துள்ள இதய முரளி திரைப்படத்தின் டைட்டில் டீசர் 1 கோடி பார்வைகளை கடந்திருப்பதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் பிரீத்தி முகுந்தன், கையடு லோக, நட்டி நடராஜ், ரக்ஷன், தமன், நிகாரிகா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். தமிழில் உருவாகியுள்ள முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் திரைப்படமான மர்மர் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. ஹேமந்த் நாராயணன் இயக்கியுள்ள இந்த திரைப்படத்தை ஸ்டாண்ட் அலோன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த திரைப்படம் வருகிற மார்ச் 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. பிரபல காமெடி நடிகர் ஸ்ரீநாத் இயக்கியுள்ள லெக் பீஸ் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியிருக்கிறது. மணிகண்டனின் ஹீரோ சினிமாஸ் தயாரித்துள்ள இந்த திரைப்படத்தில் யோகி பாபு, ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, மைம் கோபி மற்றும் ரமேஷ் திலக் உள்ளிட்ட பலர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள L2 எம்புரான் திரைப்படத்தில் நடிகை மஞ்சு வாரியரின் கதாபாத்திர அறிமுக போஸ்டர் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் நடித்துள்ள முக்கியமான 36 கதாபாத்திரங்களை 18 நாட்களில் வெளியிட L2 எம்புரான் படக்குழு திட்டமிட்டுள்ள நிலையில் 5வது கதாபாத்திரமாக நடிகை மஞ்சு வாரியரின் அறிமுக போஸ்டர் வெளியானது. நடிகர் தனுஷ் இயக்கத்தில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் தனுஷ் எழுதி பாடியுள்ள பாடல் வெளியாகியிருக்கிறது. இளைஞர்களின் காதல், உறவுமுறை, திருமணம் பற்றிய கதைகளம் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ரியோராஜ் நடிப்பில் உருவாகியுள்ள ஸ்வீட் ஹார்ட் திரைப்படத்தின் 2வது பாடலான கதவை திறந்தாயே என்ற பாடல் வெளியாகியுள்ளது. அறிமுக இயக்குனர் ஸ்வினித் எஸ். சுகுமார் எழுதி இயக்கியுள்ள இந்த படத்தை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்துள்ளது. ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் வருகிற மார்ச் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. 12B திரைப்படத்திற்கு பிறகு செய்த தவறை வாரிசு படத்திற்கு பின் செய்ய விருப்பமில்லை என நடிகர் ஷியாம் தெரிவித்திருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஷியாம் நடிப்பில் உருவாகியுள்ள அஸ்திரம் படத்தின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் பேசிய அவர், பட்ஜெட்டை வைத்து சின்ன படம் பெரிய படம் என கணிக்க முடியாது எனவும் அதன் வெற்றிதான் அனைத்தையும் தீர்மானிக்கும் என தெரிவித்தார்.
நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலய மாசி மாத 13ஆம் நாள் திருவிழா பூச்சொரிதல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. புடாரி அம்மன் ஆலயத்திலிருந்து இசைவாத்தியங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக சென்றனர். மேலும் பூத்தட்டுகளை ஏந்தி வந்து மனமுருகி வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 28 நாட்களுக்கு பக்தர்கள் 1,59 லட்சம் ரூபாய்க்கான காணிக்கையை செலுத்தியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் இணை ஆணையர் ரமணி முன்னிலையில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் வந்த வசந்த மண்டபத்தில் காணிக்கை எண்ணப்பட்டது. அப்போது 921 கிராம் தங்கம், 11,000 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் கொரில்லா 450 பைக் மாடலின் புதிய நிறம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அனலாக் டேஷ் மற்றும் ஃபிளாஷ் என 3 வேரியண்ட்களில் விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் டேஷ் வேரியண்டில் பிக்ஸ் பிரான்ஸ் நிற வேரியண்டை ராயல் என்ஃபீல்ட் புதிதாக வெளியிட்டுள்ளது. இதன் எக்ஸ் ஷோரூம் விலை 2,49,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கார்பியோ என் மாடலின் கார்பன் எடிஷனை மஹிந்திரா கார் தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. டாப் எண்ட் மாடலான Z8 மற்றும் Z8L வேரியண்ட்டுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டு 19,19,000 ரூபாய் முதல் 24,89,000 ரூபாய் வரையிலான விலையில் கார்பன் எடிஷன் மாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. உட்புறம் முதல் வெளிப்புறம் வரை முழுவதும் கருப்பு நிறத்தாலேயே கார் அலங்கரிக்கப்பட்டுள்ளது.